அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி ஆசிகளுடன் அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேரறிவும் பிரசன்ன ஞானமும் பிரபஞ்ச அறிவும் பெருமையோடு கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு புணர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகமைப்புல இருந்து யோகத்தை விளைவித்து தரக்கூடிய சாதனை புணர்வுங்கிறத விரிவா பார்க்க போறோம். புணர்வு அப்படின்னா சனியும் சந்திரனும் ஏதேனும் ஒரு ரூபத்தில் தொடர்பாக இருத்தல். ஏதேனும் ஒரு ரூபத்தில் தொடர்பாக இருத்தல் அப்படின்னா சனிச்சந்திரன் சேர்க்கை, சனிச்சந்திரன் பார்வை, சனி நட்சத்திரத்தில் சந்திரனோ, சந்திர நட்சத்திரத்தில் சனியோ, சந்திரன் வீட்டில் சனியோ, சனி வீட்டில் சந்திரனோ, இந்த 5 கண்டங்கள் எங்க இருந்தாலும் ஓகே. என்ன அதுக்கு புணர்வு. ஒரு கிரகங்களின் சேர்க்கைக்கு தான் பலம் அதிகம், பார்வைக்கு பலம் கம்மி. அதோட நட்சத்திரத்திலே அதோட வீட்டில இருக்கும்போது அது 3வது இடத்தை பெறுது. இதுதான் நம்ம அங்க எடுத்துக்கிற போற உதாரணம். இதுதான் புணர்வு. இந்த புணர்வு என்ன செய்யணும் நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு விளக்கம். ஒரு காரியத்தை சீக்கிரம் நடக்க முடியாத அளவுக்கு தாமதப்படுத்தும். ஒண்ணு, இந்த புணர்வுங்கிற சனிச்சந்திரன் சேர்க்கை, பார்வை அப்படி தொடர்பு இருக்கிறவங்க திருமணம் நிச்சயமான நாள்ல இருந்து திருமணம் முடிகிற வரைக்கும் கல்யாணம் நின்று போயிருமோங்கிற பயமோ இல்ல நின்று போற அவமானமோ ஏற்படாமல் போகாது. கல்யாணத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து உச்சபட்சமாயி கல்யாணத்தோடைய சந்தோஷத்துக்கு எடுத்துட்டு தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கும். பெரிய மாப்பிள்ளை பார்ப்பாங்க, கடைசியில் சம்மந்தமே இல்லாத மாப்பிள்ளையை கட்டி கொடுப்பாங்க. இதெல்லாம் புணர்வுடைய வேலை. ஒரு சம்பவத்தை மிக எளிதில் நடத்தவே விடாது. எதை ஆசைப்படுறோமோ அதை தாமதப்படுத்தும். அதுதான் புணர்வுடைய முக்கியமான வேலை. ஒரு சினிமாவுக்கு போனா கூட அவர் லைன்ல நின்றுட்டே இருப்பார். அவரிடம் வந்தனே டோர் சாத்திடணும், ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டணும். அதுதான் புணர்வுடைய டோர் க்ளோஸ். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டம்தான் பண்றாங்களா, சாதிக்கவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி வரும்போது நிறைய சாதனையாளர்களுக்கு அந்த கிரகம் இருக்கு. இந்த கசப்புகளை சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா, இந்த சனிச்சந்திர சேர்க்கை பார்வைய பிறந்த கால குரு சேர்ந்திருந்தாலோ பார்த்திருந்தாலோ இது அவர்களுக்கு நட்சத்திரம் கொடுத்திருந்தாலோ அந்த புணர்வு சாதனை புணர்வாக மெலுறுது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சாதனை புணர்வு அடுத்த கடவுள் போது சாதிச்சிடுறாங்க. ஒருத்தர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, சந்திரன் சனி நட்சத்திரத்துல இருக்குது, கூடவே குருவும் இருக்காரு. சனி மகரத்துல இருந்து 3ஆம் பார்வையை பாக்குறாரு. ஒரு 1963 பிறந்த ஒரு நபர். சனி சந்திரனை பாக்குறார். சந்திரன் வந்து சனி நட்சத்திரத்துல இருக்குது. சனி மகரத்துல இருக்கிறாரு, திருவோணத்துல இருக்காரு, சந்திர நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப புணர்வு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. இந்த 2 கிரகங்களும் நட்சத்திர பரிவர்த்தனையில உட்கார்ந்துருக்காங்க, பார்வையில் இருக்குது. கூட குருவும் இருக்காரு, சந்திரன் கூட. இப்ப சனியின் பார்வை குருவுக்கும் விலகுது, சந்திரனுக்கும் விலகுது. இந்த புணர்வு சாதனை புணர்வாக கருதப்படுகிறது. இவர் அகில இந்திய அளவில் நடந்த தேர்வுகள்ல மிக அதிகமான மதிப்பெண் பெற்று பெரிய பதவியில் இருக்கார். அவங்க தலைமுறையில யாருமே நினைச்சு பார்க்க முடியாத பதவியும், யாருமே சம்பாதிக்க முடியாத சம்பாதிச்ச நபர் எடுத்துட்டு அவங்க தலைமுறையிலேயே அவங்க பங்காளிகளே எடுத்தா அவர் தனியா சொல்லலாம். அப்படி ஒரு உயர்வை அவர் அடைஞ்சிருக்கார். அந்த தன்மைக்கு மூல காரணமாக இருந்தது இந்த சாதனை புணர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப வெற்றி அடைஞ்சவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வெற்றி அடைஞ்ச விஜயத்துல சாதனை புணர்வு பக்கவா இருக்கு. இந்த கசப்புக்கு பின்னால மிகப்பெரிய சக்சஸ் அது கொடுத்துரும். நிறைய அரசியல் தலைவர்கள், நிறைய பெரும் பதவியில் இருக்கிறவங்க, பெரிய தொழிலதிபர்கள், நிறைய ஜோதிடர்கள், உங்களுக்குலாம் இந்த புணர்வு எப்படி அவர் வேலை செய்யும். புணர்வும் வேலை செய்து அந்த புணர்வுக்கு இந்த சாதனையும் அவங்க செய்யறான். அது செய்யாம இது செய்யல. அதனால இந்த புணர்வுன்னு கொடுக்கக்கூடிய கசப்பு எதுவா இருந்தாலும் பின்னால அதுக்கு சமமான இல்ல அதோட அதிகமான இனிப்பை தருவதற்கு இந்த குருவின் சேர்க்கை பார்வை மூல காரணமாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னையும் பார்ப்போம். குரு சனி 2 பேருமே
புருஷன் இந்த 2 பேருமே கன்னியில சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்துல இருக்காங்க. சந்திரன் மீனத்துல ரேவதியில இருக்கு. சந்திரன் புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறாரு. குருசனி 2 பேரும் புதனுடைய வீட்டுல இருக்காங்க. சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாங்க. 2 பேருமே சந்திரனை பார்க்கறாங்க. இது ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிறார். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறார். வேலைக்கு போட்டு அந்த கம்பெனி ரொம்ப லாஸ் ஆயிட்டு இருக்கு. நான் வேணா எடுத்து நடத்தட்டுமான்னு அவர் கேட்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு நீ இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துட்டா நீ புறத்தை வச்சுக்கான்னு சொல்லிட்டாரு. அதாவது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எழுதிட்டு அந்த பிசினஸ் எடுத்து நடத்துறாங்க. 5 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் அவருடைய கைக்கு வந்துருச்சு. அவர் சொல்றாரு, என்னோட தலைமுறையில இந்த பணத்தை நினைச்சே பார்க்கல. பணம் என்பதற்கு மிஷின் வைத்து பணம் வேண்டி கொண்டிருக்கு. என்கிட்ட 60 பேர் வேலை செய்யறாங்க. இன்னொரு உதாரணம் ஜாதகம். விருச்சிகத்துல குரு இருக்கு. அனுச நட்சத்திரத்துல இருக்காரு. சந்திரன் ரிஷபத்துல ரோஹிணில இருக்கு. சனியும் ரோஹிணில இருக்காரு. விருச்சிகத்துல குரு இருக்காரு. ரிஷபத்துல ரோஹிணியோட நட்சத்திரத்தை சந்திரனுடைய நட்சத்திரமா ரோஹிணில சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்காங்க. இவர் மிகப்பெரிய ஒரு பண்ணை தொழில மிகப்பெரிய அளவுல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் முதல்ல சொல்லும் போது 36 வயசு வரைக்கும் சாப்பிடவே ஒண்ணுமே இல்லை. பின்னால அவரு 50-52 வயசுல சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்றாரு. அவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்ததுக்கு இந்த சாதனை புணர்வு முக்கியமான காரணமா இருக்கு. ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர். அவருக்கு கடகத்துல சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கு. குருவின் நட்சத்திரத்துல இருக்காரு. குரு விருச்சிகத்துல சனியோட நட்சத்திரம் அனுசத்துல இருக்கு. குருவுடைய பார்வையில சந்திரன் இருக்கார். பிறந்த கால சனி ரோஹிணில இருக்கு, ரிஷபத்துல இருக்குது. அப்ப சனி 3ஆம் பார்வையா சந்திரனை பார்க்கிறார். குருவின் பார்வை இந்த 2 பேருமே இருக்காங்க. சந்திரனுக்கு சனி குருவின் பார்வை இருக்கு. இந்த புணர்வு சாதனை புணர்வாக கருதப்படுகிறது. இவர் வேலைக்கு போய் கடினமாக ஒரு உழைச்சு தொழில் பண்ணி அடைந்த புகழையும் பணத்தையும் விட சொற்பொழிவு மூலம் பெற்ற பெரும்பணம் பெரிய லெவல் வாழ்க்கையை கொடுத்துரும். நம்ம பல தடங்களை சொல்லலாம். இந்த சாதனை புணர்வு நம்ம கடவுளாக வணங்கத்தக்க நிறைய பேர் ஜாதத்துல புணர்வு சாதனை புணர்வு இருக்கு. நம்முடைய ராமாயண காவிய நாயகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஜாதத்துல குருவும் சந்திரனும் கடகத்துல இருக்கு. சனி துலாத்துல. சனியினுடைய பார்வையில குரு சந்திரன் இருக்காங்க. ஆனா குருவோ சந்திரனோ சனியை பார்க்கல. அந்த ஜாதத்துல பாத்தீங்கன்னா அந்த சாதனை புணர்வு இருக்கு. ஒரு கடவுளாக வாழ்ந்து கடவுளாக போற்றத்தக்கக்கூடிய அளவுல மிகப்பெரிய இருக்காரு. ஒரு உதாரண புருஷராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உதாரண புருஷராக வாழ்ந்த ஜாதகங்கள்ல 85% ஜாதகத்துல சாதனை புணர்வு இருக்கு. புணர்வுங்கிறது கசப்பையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வலியும் தாமதத்தையும் கொடுத்தாலும் கூட குருவின் பார்வை போகும்போது அந்த கசப்பு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஒரு வெற்றியாக மாறுகிறது பிற்காலத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ நம்ம ஜாதத்துல சாதனை புணர்வு இருந்ததுன்னா ஊக்கமுடன் ஓடுவது சாலச் சிறந்தது. எல்லா விதமான கசப்பும் இனிப்பாக மாறுவதற்கு சில காலம் பொறுத்திருக்க வேண்டும். காலம் மிகச்சிறந்த மருந்து. மிகச்சிறந்த மருந்து உடம்புல ஜீரணமாறும் கொஞ்சம் காலம். எப்ப இந்த சாதனை புணர்வுல ஒரு கிரகம் திசையாவோ புத்தியாவோ அந்தரமோ இல்ல தசா புத்தியாவோ இல்ல புத்தி அந்தரமோ வரக்கூடிய காலத்துல அந்த புணர்வு பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணி விட்டு போயிடும். அவ்வளவுதான் விஷயம். உங்க ஜாதத்துல அப்படி இருந்ததுன்னா எடுத்து பாருங்க. அதோட அற்புதத்தை உணர்ந்து பாருங்க. என்னுடைய குருசனியும் ஜீவனமும் அப்படிங்கிற புத்தகத்துல இதுக்கு தனியா நிறைய பக்கங்கள் ஒதுக்கி விரிவா எழுதியிருக்கேன். வெற்றி பெற்றவங்களுடைய அத்தனை ஜாத்தியம் இதுக்கு இப்படிலாம் இருக்குன்னு. ஒரு கசப்பு எப்படி வெற்றியா மாறுச்சு. கேட்டுக்கு வெளியே நின்று ஒருத்தர் ஒரு 10 ஆண்டு கழிச்சுக்கு அந்த கம்பெனிக்கு ஓனரா இருக்கு. அவருடைய திட்டமிடல், அவருடைய யோசனை, அவருடைய உழைப்பு, அவருடைய கடுமையான எதிர்பார்ப்பு இல்லாத டெடிகேட் ஒர்க் இதெல்லாம் அந்த உயரத்தை கூட்டிட்டு போயிருக்கு. அதெல்லாம் சாதனை புணர்வு தர்ற வேலை.
ஸோ அந்த சாதனை புணர்வு நம்ம ஜாதகம் இருந்ததுன்னா கசப்புகளை எதிர்கொள்ளுங்க, ஈஸியா எடுத்துக்குங்க, மனசை லேசா வச்சுக்கங்க, பற்றற்றுங்க, மிகச்சிறந்த உயரத்தை அடைந்தே தீர்வீர்கள். எந்த டவுட்டும் பட வேண்டாம். நம்ம ஜிகாஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கடுமையான விதிகள் எளிமைப்படுத்தி அல்லது நம்ம சொன்ன பலன்கள் ஜாதக நடைமுறையில் ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய விதிகளை தொகுத்து சிறு சிறு பதிவா கொடுத்துட்டோம். இந்த ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாரும் ஜோதிடம் படிக்கணுங்கிறது என்னோட விருப்பம். அப்படி யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா கீழே நம்பர்ல பதிவு செய்யலாம். மே மாசம் 3ஆம் தேதி ஆன்லைன் வகுப்புல சிறந்த ஒரு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பண்ண போகும். நீங்க ஒவ்வொரு மாசமும் இதேன்னு ஒரு விஷயத்த புது விஷயத்தை எளிமைப்படுத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி படிக்க விருப்பம் இருக்கவங்க நல்லா. இது இந்த ஜோதிடத்துடைய அடிப்படை, நம்ம அடிப்படை எப்படி இருக்கும் அப்படின்னா, படிப்பதற்கு முன் நீங்க எப்படி இருந்தீங்களோ அது படித்ததற்கும் நீங்க கண்டிப்பாக உங்களோட நடைமுறை வாழ்க்கை தரம் மாறி இருக்கும். அது நான் உத்தரவாகும். அப்படி ஒரு அற்புதமான விஷயத்த அதை செஞ்சிருக்கும். அது ஒரு மேஜிக்கா அதை செய்யும். எனக்கு ஏற்கனவே ஜோதிடம் தெரியும், நிறைய உபவிதிகள் தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம 23ஆம் தேதி மாலையில ஆன்லைன் வகுப்பாக இதே புணர்வுங்கிற தலைப்புல வகுப்பு நடத்த போறோம். அந்த புணர்வுங்கிற வகுப்புல இந்த சாதனை புணர்வும் ஒரு பார்ட்டா வரும். அந்த புணர்வை பத்தி படிக்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்து அவங்களும் தங்களுடைய பேரை பதிவு செய்துக்கலாம். ஜோதிடம் தலை சிறந்த வழிகாட்டி, தலை சிறந்த ஒரு வில் பவரை தரக்கூடிய ஒரு மாய சக்தி. அதை எல்லாரும் படிக்கணுங்கிறது என்னோட விருப்பம். எல்லாரும் படிக்க இருக்கரம் கூட்டி அழைக்கிறேன். மீண்டும் நம்ம ஜிகாஸ்ட் அனைவரையும் வாழ்த்துகிறது. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசனையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.